திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு அமைந்துள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த ஆடிட்டர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவள்ளூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் உள்ள காக்கலூர் தனியார் நிதி நிறுவனத்தின் ஆடிட்டராக பணியாற்றியவர் ராபர்ட். அந்த தனியார் நிதி நிறுவனத்தின் கட்டிடத்தின் அருகிலேயே செயல்பட்டு வந்த மற்றொரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றியவர் லாவண்யா. அவ்விருவரும் பணி முடிந்து லிப்டில் சென்றபோது ராபர்ட் லாவண்யாவை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து லாவண்யா திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து காவல்துறையினர் ராபர்ட்டை காவல் நிலையத்திற்கு வரவைத்து விசாரணை செய்தனர். விசாரணை முடிந்ததும் ராபர்ட் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த லாவண்யாவின் சகோதரர் மௌலி ஆத்திரத்தில் ராபர்ட்டை தாக்கியுள்ளார். தலை, கழுத்து உள்ளிட்ட 3 இடங்களில் பலமாக தாக்குதலுக்கு ஆளான ராபர்ட் ஏற்கனவே அவரது முதுகுத்தண்டில் பிரச்சனை ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் அடி தாங்க முடியாமல் மயங்கி கீழே சரிந்து அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் உடனடியாக மௌலியை பிடித்து கைது செய்தனர். ராபர்ட் உடலை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது அக்காவை கிண்டல் செய்த விவகாரத்தில் தம்பி ஆடிட்டர் ஒருவரை அடித்து கொலை செய்த சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலைய விசாரணைக்கு வந்தவர் நீதிமன்றம் எதிரிலேயே டிஎஸ்பி அலுவலக வளாகத்திற்குள்ளே வைத்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.